குருத்தோலை ஏந்தி இருக்கிற நாம் யார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 காரியத்தை மட்டும் வேகமாக சொல்கிறேன். அடுத்த வசனம் 14. அதற்கு அவர், ஆண்டவனே, இவங்க யாரா? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். உபத்திரவம் இவர்களுடைய பாடலை நிறுத்தவில்லை. உபத்திரவம் இவங்க துதியை நிறுத்தலை. உபத்திரவம் குருத்தோலை ஏந்தி கர்த்தரை கனப்படுத்துகிறதை தடை செய்யவில்லை. மிகுந்த உபத்திரவத்தில் வந்திருந்தாலும் தேவனை பார்க்க வந்தவர்கள் குருத்தோலை ஏந்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறாங்க. ஆமென். பல நேரம் நம்முடைய சிரிப்பு மட்டும்தான் மகளுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய பின்பாக இருக்கிற உபத்திரவம் பாடுகள் யாருக்கும் தெரியாதுங்க. இந்த குருத்தோலை ஞாயிறு, ஆண்டவரே, உபத்திரவத்திலிருந்து வந்த என்னை உங்களுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வைத்து சிங்காசனத்திலேயே உட்கார வைக்க போகிற உங்களுடைய அன்பிற்காக நன்றி. ஆமென். 2வது காரியம், இவர்கள் என்ன செய்தாங்களோ, தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே. நீங்கள் எல்லாரும் குருத்தோலை ஏந்தி இருக்கிற ஆள் சும்மா குருத்தோலை ஏந்திட்டு போயிடக்கூடாது. நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஆளாக இருக்கணும். ஆமென். இன்னைக்கு குருத்தோலை கையில் பிடிச்சி பாடி இருக்கிறோம். ஒருவேளை இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாமல் இருந்தால் இன்றைக்கி உங்களை ஆண்டவரோட இணைச்சு கொள்ளுங்க. இயேசுவே, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து தூய்மைப்படுத்தி உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். அவர் உங்களை பிள்ளையாக அங்கீகரிப்பார். ஆமென். அடுத்த வசனம் 15 வேகமா. ஆனபடியால் முன்பாக இருந்து அவருடைய ஆலயத்தில் என்ன பண்ணாங்களா? ஐயா, ஒன்று சொல்லிடுறேங்க. குருத்தோலை ஏந்தி பாம் சண்டே அன்னைக்கு மட்டும் ஆராதிக்கிறவங்க இல்லையா இவங்க யாரா? இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில், மேபி சர்ச்சில் வர முடியாட்டாலும் உங்கள் வீட்டிலையாவது இரவும் பகலும் கர்த்தரை சேவிக்கிறீங்களா? ஆமென். காலையிலையும் குடும்பச்சமாக இருக்கணும், இரவுலையும் குடும்பச்சமாக இருக்கணும். அப்படி சேவிக்கிற வீடு, ரத்தத்தில் தோய்க்கப்பட்டு வெளுக்கப்பட்ட விசுவாசிகள், உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் குருத்தோலை ஏந்தி ஜெபிக்கிறதுல, குருத்தோலை ஏந்தி பாடுறதுல அர்த்தம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு 3 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்கிறார். என்ன ஆசீர்வாதம் படிக்கட்டா? அங்கே படிங்க. சிங்காசனத்து மேல் வீட்டு இருக்கிற என்ன பண்ணுவாராம்? குருத்தோலை ஏந்திக்கிட்டே போங்க. போகும்போது சொல்லுங்கள், சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர் எங்கள் வீட்டிலே வாசமாயிருக்கிறார், எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அடுத்த வசனம் 16, இவர்கள் இனி உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. சத்தமா கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி குருத்தோலை ஏந்திட்டீங்கல்ல, இன்னிலேருந்து சொல்கிற ஒரு குறைவும் இல்லாமல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் நிறைவாய் 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 நடத்துவாராக. ஆமென். அடுத்த வார்த்தை பாருங்கள், வெயிலாவது உஷ்ணமாவது. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வியாதியே வராது. சத்தமா கடைசி வார்த்தை பைபிளில் சொல்லியிருக்கு, ஆட்டுக்குட்டியானவரே உங்களை மேய்ச்சி உங்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே குருத்தோலை ஏந்தி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற யாவருடைய கண்ணீரையும் துடைப்பார். இருக்கிறது எளிமையாக இருக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் குருத்தோலை ஏந்தி ஜெபம் பண்ணோம். உபத்திரவத்தை தான் வந்திருக்கிறோம், உங்களுடைய ரத்தத்தினால தான் மீட்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். இரவும் பகலும் ஆராதிக்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் தீர்மானம் எடுத்துருக்கிறோம்யா. எங்கள் கண்ணீரை துடைக்கிற தகப்பண்ணீர், எங்கள் வியாதி எங்களுக்கு இனி வராதப்பா. இருக்கிற வியாதியிலிருந்து உங்களை பூரணமாக விடுதலையாக்க கர்த்தரால முடியும். ஆமென். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு குறைவும் இருக்காது. நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லை, நீதிமானுடைய பிள்ளைகளும் அப்படி இருந்ததில்லை. கர்த்தர் உங்களை போஷிப்பார், கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவார்.